பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் தடைகள் எல்லாத்தையும் நான் நீக்கி போட போறேன், உனக்கு முன்பாக நான் நடந்து போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்கு முன்னாடி போறோமா? ஏன் தெரியுமா நமக்கு முன்னாடி போறாரு? நம்ம படிப்புல நம்ம முன்னேறவே மாட்டேன், நமக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, நமக்கு நிறைய கடன் இருக்கு, நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கும் நிறைய கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் நீங்க வெளிநாட்டில் ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலையே கிடைக்கல, நிறைய மனுஷங்க அவமானப்படுத்துறாங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி போகணுங்க. அதான் ஏசப்பா எனக்கு சொல்கிறாரு, ஏன்பா நான் முன்னாடி போகிறேன்ப்பா, உன் வாழ்க்கையை மாற்ற போகிறோம், உன் பிரச்சனையை மாற்ற போகிறேன், நீ எதிர்பார்க்கறது உனக்கு தர போகிறோம்ப்பா, நீ என்ன பண்ணி என்னை விடுன்றாரு ஏசப்பா. நம்ம ஏசப்பா விடணும்னா என்ன பண்ணோம்? முதல்ல அவரை தேடி போகிற பிள்ளையாக மாறணுங்க. நம்ம தடைகள் மாறணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை தேடி போகிற பிள்ளையாக மாறணும். தேடுறதுன்னா நீங்கள் ஜபமே பண்ண மாட்டீங்க, பைபிளும் படிக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக உண்மையாக ஜெபம் பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. ஏன்னா எனக்கு கீழ்னா எனக்கு தாங்க வெளிக்கும். எல்லாருமே நமக்காக ஜெபம் பண்ணுறவங்க தான். ஆனால் உங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, உங்கள் காரியத்துக்காக நீங்கள் உழையுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. ஏற்ற காலத்தில் ஏசப்பா உயர்த்தணும் வாக்கு கொடுத்தார்ல, அந்த ஏற்ற காலம் வந்துடுச்சுங்க. சீக்கிரமாக நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.